தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. எழும்பூரில் செல்வப்பெருந்தகை தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். அரசு வஞ்சிப்பதாக கூறி தற்பொழுது இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல முற்போக்கு கூட்டணி சார்பாக திமுக கூட்டணி சார்பாக ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சென்னையில எழும்பூரில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு வருகிறார். அதே போல சைதாப்பேட்டையில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு வருகிறார்கள். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் சண்முகம் காஞ்சிபுரத்திலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் பெரம்பூரில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராகவும், குறிப்பாக சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்ந்து நிலவி வரக்கூடிய நிலையில அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து மத்திய அரசை கண்டிக்கும் வகையில தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். தமிழ்நாடு என்டிஏ என்ற அடிப்படையில பேனரானது வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியும் மத்திய அரசையும் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக முழக்கங்களானது எழுப்பப்பட்டு வருகிறது. மோடிஜி வேரிச்சி எல்பிஜி என்ற பதாகைகள் எல்லாம் இங்கு தொண்டர்கள் பிடித்து முழக்கங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகே இருக்கக்கூடிய இடத்துல நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தற்போது மேடை ஏறி முழக்கப்பட்டு வருகிறார். அதே போல தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள்ல திமுகவுடைய முன்னணி தலைவர்களும் அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மதுரையில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் தமிழகத்திற்கு தொடர்ந்து நிதியை ஒதுக்காமல் பாரபட்சம் காட்டி வருவதாக கூறி தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட ரயில் திட்டங்களுக்கும் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.